friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான அவல் கேசரி. ஒரு குயிக்கான ஸ்வீட்டுங்க. யூசுவலி நம்ம ஸ்வீட்டை எதை செய்யணும், ஸ்வீட்டை எதை சாப்பிடணும் போல இருக்கும்போது டக்குன்னு செய்கிறது கேசரி, இல்லை குயிக்காக ஒரு பிரசாதம் ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம கேசரி செஞ்சிடலாம். யூஸ்வலி நம்ம ரவை வச்சு செய்வோம், இன்றைக்கி நல்லா அவல் வச்சு செய்யலாம். இது வந்து நல்ல ஒரு யூனிக் டேஸ்ட்டோட ரொம்பவுமே சுவையாக இருக்குங்க. ஸோ நல்லா நெய் மணக்க மெத்துன்னு அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் அவல் வந்து வறுத்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு அவல், கெட்டி அவல், லேஸ் அவல் வேண்டாம், கெட்டி அவல் யூஸ் பண்ணி நம்ம அதை வறுத்து பொடிக்கும் போது தான் நல்லா அந்த ரவை கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ நல்லா ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு இந்த அவலை வறுத்து விட்டுறலாம். இப்போ வறுத்த அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவையாக பொடிச்சு எடுத்துடணும். இப்படி ரவை மாதிரி பொடிச்சுக்கணும், ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்க வேண்டாம், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ அடுத்தது அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 10 to 15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து விட்டுறலாம். ஸோ இப்போ முந்திரி பருப்பு ஓரளவுக்கு செவக்க வறுப்பட்டாச்சு. இப்போ திராட்சை, உலர் திராட்சை சேர்த்து விட்டுறலாம். ஸோ அதுவும் ஒரு 10 to 15 உலர் திராட்சை சேர்த்து அதனால கொஞ்சம் வறுபட்டு உப்பலாகி வரும்போது நம்மளுக்கு முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டாச்சு. ஸோ இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நெய் இருக்கிற அதே கடாயில் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோம். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வறுத்து பொடித்த அவல் ரவையை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு சைடு இப்படி கிளறி விட்டுட்டே சேர்த்துக்கணும். ஸோ அப்போ வந்து கட்டி தட்டாமல் அழகாக நம்மளால் கிளறி எடுத்துக்க முடியும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, ஏன்னா இது குயிக்காக வெந்துடும். ஸோ அவ்வளோதான், கெட்டியாயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை அளவுக்கு கேசரி கலர், எல்லோ அல்லது ஆரஞ்சு எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை கேசரி கலர் பவுடர் வேண்டாம், குங்குமப்பூ சேர்த்துக்கலான்னாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் இங்கே வந்து ஆரஞ்சு கலர் கேசரி கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சர்க்கரை, 3/4 கப்புலேருந்து 1 கப் அளவு வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இலகி வரும், அதுக்கப்புறம் கெட்டியாகும். நல்லா ஈவனாக நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம், கலர் வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம கேசரி பவுடர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. ஸோ இப்போ சூப்பராக நல்லா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்த முந்திரி திராட்சை, உருக்குன நெய் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இப்போ விடுறேன். நெய் வந்து இடையில விட்டு விட்டு கிளறிக்கலாம், நல்லா அல்வா மாதிரி திரண்டு வந்துடும். இப்போ அடுத்தது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டு நல்லா கலந்துட்டோம்னா சூப்பராக ஜம்முன்னு அல்வா மாதிரி நம்ம அவல் ரவை கேசரி ஜம்முன்னு ரெடி ஆயிருங்க. நல்லா மெத்துன்னு இருக்கும், நல்ல ஒரு நெய் மணக்க ஒரு நல்ல ஒரு யூனிக் டேஸ்ட்டில் இருக்கும். ரவை கேசரிக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான அவல் கேசரி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு குயிக்கான ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.